ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பலாப்பழம் வச்சு ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பலாப்பழ இலையடை. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இங்கே நான் ஒரு 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஃபில்லிங்ஸ்காண்டி சர்க்கரை, பலாப்பழம், தேங்காய் இந்த 3 எடுத்து வச்சுருக்கிறேன். இது நம்மளோட இஷ்டம் தாங்க, எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த கோதுமை மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். பலாப்பழம், சர்க்கரை, தேங்காய் இந்த 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கோதுமை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு போட்டிருக்கனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம இலையில வச்சு பரத்தும் போது நைஸாக வரும். நைஸாக இருந்தால் தான் நல்ல சாஃப்டாக இருக்குங்க. வாழை இலை, அப்புறம் பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் மாவை எடுத்து வாழை இலையில் வச்சு இந்த தண்ணியில் நம்ம கையை நினச்சி நல்லா தட்டணுங்க. இந்த மாதிரி எவ்வளோக்குள்ளே நைஸாக தட்ட முடியுமோ அவ்வளோக்குள்ளே நைஸாக தட்டணும். அப்போ தான் நம்மளோட அடை சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தட்டணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபில்லிங்ஸை வச்சுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாங்க ஃபில்லிங்ஸு. நான் இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி மடக்கிக்கலாங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு அந்த எண்டெல்லாம் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். இல்லாட்டி ஃபில்லிங்ஸ் வெளியே வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கலாங்க. எல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த தட்டை நம்ம திருப்பி போட்டுக்கணுங்க. அப்போ தான் நம்ம வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு நல்ல ஆவி வந்ததும் நம்ம பண்ணி வச்சுருக்கிற எல்லா அடையும் வச்சு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரை மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். இப்போ பாருங்கள், நல்ல சூடான பலாப்பழ இலையடை ரெடி ஆயிடுச்சுங்க. இது இந்த மாதிரி சூடோடு சாப்பிட்ணுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வாழை இலையில் பண்ணியிருக்கிறதுனால அதோட மணமும் இதில் இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.